இதை வந்து நம்ம சாரீஸ் எல்லாம் எடுத்தோம்ல அதோட சேர்த்து பில் பண்ணிருங்க. ஓகே இதை பில்ல போடு. ஜோதி ஏன் பேத்தி, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவ. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி குட்டையை குழப்பிக்கிட்டு இருந்த கொன்றுவேன். ஜோதி உள்ள போனா மருமகன் வெளியில வராரு. எப்படி எப்படி? உன்னால தாண்டி நான் அடி வாங்கினேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி போன் ஏதாவது பண்ண அவ்வளவுதான். வந்துட்டா. டேய் கார்த்தி, ஜோதி எங்கடா? ஜோதியா? அங்க அந்த பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருமா, வரேன். வரலாம். ஓகே, தேங்க்ஸ். ஹலோ, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத, சரியா? சரி சரி, நான் கிளம்புறேன். என் கல்யாணத்துக்கு வந்து என் கூட இருந்து கடைசி வரைக்கும் எல்லா சம்பிரதாயமும் பார்க்கணும். சரி சரி. ஜோதி 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 ஜோதி, இந்த புடவை எடுத்துட்டு போயிரு. ஐயோ, இதெல்லாம் எனக்கு எதுக்கு அத்தை? கல்யாணத்துக்கு தான் அத்தை. இதெல்லாம் எடுத்துட்டு நான் எங்க வீட்டுக்கு போனேன், அவ்வளவுதான். எனக்கு வேணாம், நான் வரேன். ஜோதி அம்மா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. இந்த புடவை ஜோதி கையில போய் சேரும். சரி. பைய கொடு. டே கார்த்தி, மெதுவா போனா வேகமா போற, வேகமா போனா மெதுவா வர. இந்த இருக்கிற கோயிலுக்கு கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஜெயலட்சுமி, உன் ஃப்ரெண்டு வெயிட் பண்றாங்கிறதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கூட, பாத்துக்க. பின்ன என்னடா, அவ எவ்வளவு நேரமா எனக்காக காத்துட்டு இருப்பா. இந்நேரம் என்ன திட்டியே தீத்திருப்பா. நான் வேற உங்ககிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. வாடா போலாம். என்னது டயத்தை வேஸ்ட் பண்றியா? சரிதான், வேமா கூட்டிட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும். சீதா வா. ஜெயா வா. உன் மருமவன் தாண்டி என்னை இம்பிட்டு லேட்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இரு, இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. யாருக்குடி? பாருடி. சூப்பரா இருக்குடி. எங்க அண்ணன் செலக்ஷனா? உங்க அண்ணன் செலக்ஷன் என்னைக்கு நல்லா இருந்திருக்கு? ஏமா உன்னையே ஏன் நீ அசிங்கப்படுத்திக்கிற? உன்னையே அப்பதானே செலக்ட் பண்ணாரு. சும்மா இருடா. உங்க அப்பா எங்க என்ன செலக்ட் பண்ணாரு? நான் தான் அவரை செலக்ட் பண்ணேன். சரிதான், அப்போ உன் டெஸ்டும் கொஞ்சம் சுமார் தான். நீ போடா, நீ போய் வண்டியில உட்கார் போ. பாத்தீங்களா? அதானே, என்னடா இன்னும் துரத்தலையேன்னு பார்த்தேன். இங்க பாருமா, இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம். நானும் இங்கதான் இருப்பேன் நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும். உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? சரி, அதை விடு. சொல்லு, இந்த புடவை யாருக்கு? இந்த புடவைய செலக்ட் பண்ணதும் என் மருமவதான். இத கட்டிக்க போறவள என் மருமவதான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, துணி எடுக்க போகும்போது என் மருமவ அங்க வந்திருந்தா. அவதே இந்த புடவைய செலக்ட் பண்ணா. ஆனா என்ன, அவளால இதை எடுத்துட்டு தான் போக முடியல. என்னடி ஆச்சு?
நம்ம குடும்பத்தை சேர விடாம விதி தடுத்துக்கிட்டே இருக்கு. என் அம்மாவுக்கு கோவத்தை விட பிடிவாதம் தான் ஜாஸ்தியா இருக்கு. பாவம் ஜோதி சந்தோஷமா எங்க கூட துணி எடுத்துட்டு இருந்தா. அம்மா வந்ததும் அவ பட்ட அவஸ்தை இருக்கே, எங்க மாட்டிக்குவோங்கிற பயம்தான் ஜாஸ்தி ஆயிருச்சு. இருக்காதா பின்ன? மத்தளத்துக்கு 2 பக்கம் மட்டும்தான் இடி. அவ மட்டும் உன் குடும்பத்தோட பழகுறது தெரிஞ்சது எல்லா பக்கமும் இடி விழும். இப்படிதான் பந்தக்கால் நடும்போதும் பாதியிலே போயிட்டா. சரி நீ அதை விடு. இப்ப நீ என்ன பண்றனா, இந்த புடவை எடுத்துட்டு போய் என் மருமவ கிட்ட நீ குடுக்கற. என்னது நானா? அத்தை, உங்களை விட்டா வேற யார் கொண்டு போய் கொடுக்க முடியும்? நான் எப்படி இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன்? காவல் தெய்வம் மாதிரி அத்தை வாசல்லே இருப்பாங்களே, அவங்கள நான் எப்படி சமாளிப்பேன்? ஏண்டி இத்தனை வருஷமா அந்த குடும்பத்துல குப்பை கொட்டுற, அவங்கள சமாளிக்க கூடவா நீ கத்துக்கல? பேசுறா பாரு. இது பாரு, புடவைய வாங்கி என் மாமியார கூட சமாளிச்சிருவேன். ஆனா என் மருமக இருக்கால, அவ என்ன துருவி துருவி கேள்வி கேட்பா. அத்தை, யாரு என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, இந்த புடவைய கொண்டு போய் என் வருங்கால மனைவி உங்க பொண்ணு ஜோதி கையில கொண்டு போய் சேர்க்கறீங்க. அவளே கைப்பட நேர்ல நின்னு செலக்ட் பண்ணதான் இந்த புடவை. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இதுதான் அவ முகூர்த்த புடவை. சரி, நீங்க சொல்லிட்டீங்க. இனிமே என்னால முடியாது நான் சொல்ல முடியும். குடு, சமாளிக்கிறேன். அது நான் விடாம இந்த கோயிலுக்கு வரேன். நான் வேண்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், என் பொண்ணு ஜோதிக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஏய், எதுக்குடி இவ்ளோ ஃபீல் பண்ற? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? என்னால பிரிஞ்ச குடும்பம் எப்படியாவது இந்த கல்யாணத்தினால ஒண்ணு சேரணும்னு நானும் வேண்டாத தெய்வம் இல்லடி. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. வருத்தப்படாத, சீக்கிரமே உன் ஆசையெல்லாம் நிறைவேறும். சரிம்மா. அத்தை, நீங்க ரொம்ப நேரம் இங்க பேசிட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் உங்க காவல் தெய்வம் நேர்ல இங்கே வந்துட போறாங்க. நீங்க கிளம்புங்க. சரி மருமகனே, கிளம்புறேன்டி. சரிடி, போயிட்டு வா. என்ன எல்லாரும் அமைதியா இருக்காங்க? ஒருவேளை பாட்டி நான் துணி கடைக்குள்ள இருந்ததை பார்த்துட்டாங்களா? ஐயோ, என்ன நடந்தாலும் சரி, உண்மை மட்டும் உளறிடாத ஜோதி. சமாளிப்போம். ஏய் ஜோதி, ஜோதி எங்க போயிட்டு வர? அது ஒரு கிளையண்ட்டை பார்த்துட்டு வரேன். ஏன் கேக்குறீங்க? இல்லையே, நீ ஜவுளி கடைக்கு போனதா யாரோ சொன்னாங்க. ஜவுளி கடைக்கா? நானா? சான்ஸே இல்ல. நான் ஒரு கிளையண்ட் தான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். நான் ஜவுளி கடைக்கு போறதா இருந்தா தனியா ஏன் போக போறேன்? அம்மா இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, பாட்டி இருக்காங்க. நான் யாரையாவது கூட கூட்டிட்டு போயிட்டு தானே வருவேன். அது உனக்கு எடுக்கிற மாதிரி இருந்தா நீ எங்களெல்லாம் கூட்டிட்டு போவ. நீ போனது அந்த பால்கோவாக்காரன் குடும்பத்துக்கு துணி எடுக்க தானே? இந்த பாருங்க, நான் யாருக்கும் துணி எடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. நான் போனது ஆபீஷியல் பர்பஸ்க்காக தான். ஆமா, நான் அங்க போனேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? சொன்னாங்க. யாரு என்னங்கிற டீடைல் எல்லாம் உனக்கு எதுக்கு? சரி,
அப்ப உங்ககிட்ட சொன்ன அந்த ஆள்கிட்டயே போய் சொல்லுங்க, தேவையில்லாம ஜோதியை பத்தி வதந்தி பரப்ப வேண்டான்னு. ஆ, இல்ல ஜோதி, நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னு. ஏய், அவ தான் போறாங்கறாள்ல, அப்புறம் அதுக்கு துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஜோதிமா, நீ மேல போ. ஏத்தா சித்ரா, போதுமா? உன் சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சிருச்சா? போ, போய் வேலையை பார். எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி பொய் சொல்ற மாதிரி தான் தெரியும். ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? நீயும் பாட்டியும் தானே போய் பார்த்துட்டு வந்தீங்க. அங்கே ஜோதி இருந்தாளா? இல்ல. அப்புறம் அப்புறம் எதுக்கு அவளுக்கு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ற? ஓ, போய் வேலையை பாரு. தப்பிச்சேன்டா சாமி. இது அம்மா, என்னடி என்னது இது? புடவை உனக்கு தாண்டி. இது எப்படிம்மா இங்க வந்துச்சு? கார்த்தியும் ஜெயாவும் என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அம்மா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த வீட்ல இருந்து ஒரு போட்டோ வந்ததுக்கே பாட்டி எதை கொளுத்தி போட்டுருச்சு. இந்த புடவை மட்டும் இங்க இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான், ஒரு பிரளயமே வெடிச்சிரும். முதல்ல இதை திருப்பி கொடுத்துரு. என்ன ஜோதி, ஏதோ புடவை அது இதெல்லாம் பேச்சு அடிப்படுது. ஆ, 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 அது ஒண்ணும் இல்ல. நீ என் புடவைய ட்ரை கிளீன் பண்ண கொடுத்தீங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லையே, ஏதோ பிரளயம் வெடிச்சிடும்லாம் கேட்டுச்சு. ஆ, 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 அது சரியா வாஷ் பண்ணலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். பெரிய பிரளயமே வெடிச்சிரும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நீங்க அரைகுறையா கேட்டிருக்கீங்க. ஓஹோ. சித்ரா, கிச்சன்ல பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீ போய் அதை பொரியல் பண்ணிடு, நான் வந்து குழம்பு வச்சிடுறேன். ஆ, சரிங்க அத்தை. ஏதோ புடவை கிடவன் பேசிட்டு என்னை பார்த்ததும் பேச்சு மாத்துறாளுங்களே. கண்டிப்பா இவ ஜவுளி கடைக்கு தான் போயிருக்கணும். இவ ஒருத்தி. அம்மா, முதல்ல இதை கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துரு. இத பாருமா ஜோதி, அவ தன் மருமகளுக்கு ஆசையா எடுத்திருக்கேன்னு சொன்னா. அதான் நான் இங்க எடுத்துட்டு வந்தேன். உனக்கு வேணும்னா நீயே கொண்டு போய் கொடுத்துரு. இப்போ என்ன ஆச்சுன்னு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? அவ ஒரு புடவையை தானே வாங்கி கொடுத்துருக்கா. வெச்சுக்கோ ஜோதி. இல்ல, இத வேண்டான்னு சொல்லி அவ மனசை காயப்படுத்திடாத.
சந்தோஷமா? பூசுங்க பூசுங்க நல்லா பூசுங்க. கொஞ்சம் சிரிச்சாக்கல இருங்க. மதனி என் மருமகனுக்கு நலங்கு வை. எப்படி சிங்க மாதிரி உட்கார்ந்துருக்காரு பாரு. பூசு சொல்லுமா? மர்மோனே ஏன் உம்முனே இருக்கியா? கொஞ்சம் சிரிச்சாப்ல இருங்க. கல்யாண கலை மருமக முகத்துல வந்தாச்சு. குழவப்படுங்க குழவப்படுங்க. அண்ணா குழப்படுங்க எல்லாம். மதனி வாங்க வைங்க. அம்மா என்னாச்சு? ஏதோ யோசனையில் இருக்க? இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா 2 குடும்பமும் ஒன்று சேர போகுதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணேன். அதுக்கு நீ சந்தோஷம்லாம் படணும். சில நேரங்கள்ல சந்தோஷம் கண்ணீராவும் வரும். அப்போ நீ அடிக்கடி கண்ணீர் வடிக்கணும்.